நீங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் பெண்களோ ஆண்களோ அவங்கள யாருக்கு அவங்க வேலை பிடிக்காம வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் கோயிலில் கடவுள் சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. கை ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரு முத்திரையில் இருக்கும். அப்போ இந்த முத்திரை வந்து என்ன மாதிரியான கலை, என்ன மாதிரியான ஆர்ட் அப்படின்னா, தீயா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம், தண்ணியா செலவு பண்றாங்கன்னு சொல்லுவோம், மனசை அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம், சொன்னதை கேட்க மாட்டான், காத்தா பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னா, படிக்கிறது தாண்டி வேற எக்ஸர்ஷன் பண்றவங்களுக்கு கூட கழுத்து வலி வர்றதில்ல. யாரு ஒரு இறுக்கத்தோட அழுத்தத்தோட வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் கழுத்து வலி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சாலி ஜெயா கல்பனா அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வலிகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கழுத்து வலி. அதுக்கு ஏதாச்சும் ரெமடி சொல்ல முடியுமா மேம்? ஃபர்ஸ்ட் நீங்க வலிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்மளுடைய சித்த மருத்துவ அடிப்படையில வலிக்கான காரணம், ஒரு பெயின் வருது அப்படின்னா அதற்குள்ள காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அதிகப்பட்ட வாயு வந்து வலிக்கான காரணம். இதுல நீங்க பர்டிகுலரா கழுத்து வலி அப்படின்னு கேட்டதுனால, இப்போ கழுத்துல எதனால வலி வருது, கழுத்து வலினா அதுல கழுத்து சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கு. சர்வைக்கல் ஸ்பாண்டோலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கழுத்து எலும்பு தேய்மானம் சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகிறத சொல்லுவாங்க. இப்படியாக கழுத்தெலும்பு அப்படின்னு பார்த்தா அந்த C3 C4 வெர்டிபிரால வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கழுத்து எலும்பு, கழுத்து வலி, கழுத்தெலும்பு தேய்மானம் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன அழுத்தம் மன இறுக்கம் இருக்கவங்களுக்கு தான் வரும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அந்த வேலை ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் பர்டிகுலராக வந்து கழுத்து வலி அதிகமாக வரதை பார்த்துருக்கோம். அவங்க வேலையை திருப்தியாக வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த கழுத்து வலி வரதில்லை. நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. பொசிஷன், நீங்க கழுத்தை சரியான பொசிஷன்ல வைக்கணும். இப்போ வந்து உங்களுடைய இப்போ ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரைட்டுக்கு கொஞ்சம் உயர்வான இடத்துல புக் வச்சு படிக்கணும், அல்லது செல்போன் இந்த பொசிஷன்ல பார்க்கணும், டிவி இந்த பொசிஷன்ல பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமா நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ண போறதில்லை. 100% யாரா இருந்தாலும் அதை யார் சொல்றாங்களோ அவங்க கூட அதை ஃபாலோ பண்றதுல பண்ணவும் முடியறது இல்லை. ஆனா கழுத்து வலி எல்லாருக்குமே வருதானா இல்லை. யார் வந்து இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா 12th படிக்கும் போது எலும்புகள் அப்பதான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அந்நேரத்துல எப்படி எலும்பு தேய்மானமோ ஏதோ வருமானம் கிடையாது. இப்ப கழுவேல குனிஞ்சே படிக்கிறதுனால கூட கழுத்து வலி இல்ல, குனிஞ்சே வந்து அவங்க மொபைல் பார்த்தா அவங்களுக்கு கழுத்து வலி வர்றதில்லையே. அடுத்து பர்டிகுலரா எங்கள்கிட்ட வர்றதை வச்சு சொல்றேன். 10th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது தாண்டி வேற எக்ஸர்ஷன் பண்றவங்களுக்கு கூட கழுத்து வலி வர்றதில்லை. யாரு ஒரு இறுக்கத்தோட அழுத்தத்தோட வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் கழுத்து வலி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கழுத்து எலும்புகள் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டருக்கு இந்த தோள்பட்டைக்கும் இங்க லிகமெண்ட்ஸ் நிறைய மசில்ஸும் லிகமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. இந்த கழுத்து எலும்புக்கும் இங்கேயும் நிறைய தசைநார்கள் கனெக்ட் ஆகுது. நீங்க மனம் இறுக்கமா இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் டைட்னஸ் இறுக்கம் வந்துடும். இது இறுக்கம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 2 கழுத்து எலும்பு இருக்கு, நடுவுல வந்து நீங்க 2 பிரெட்டுக்கு நடுவுல ஒரு பட்டர் ஒரு லேயர் வச்ச மாதிரி சாண்ட்விச் மாதிரி நம்மளுடைய எலும்புகள் வந்து அடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 எலும்புக்கு நடுவுல ஒரு பட்டர் மாதிரியான ஒரு பொருள், ஒரு டிஸ்க் இருக்கு. இந்த ரெண்டு பக்கம் இருக்க டைட்னஸ், இழுவை டைட்டா அழுத்தும் பொழுது இந்த 2 ஒன்னோட ஒண்ணு அழுத்தும் பொழுது என்ன ஆகும்னா இது நடுவுல இருக்கிறது வெளியாகுது. இதை நாம என்ன சொல்லிடுறாங்க, நீ கழுத்துக்கு ரொம்ப எக்ஸர்ஷன் கொடுக்கறதுனாலன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மன இறுக்கம் தான் இந்த கழுத்தோட இறுக்கத்துக்கு காரணம். நீங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் பெண்களோ ஆண்களோ அவங்கள யாருக்கு அவங்க வேலை பிடிக்காம வேலை பார்க்குறாங்களோ அவங்கதான் சர்வைக்கல் ஸ்பாண்டோலிசிஸ். இதுவரை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டால் நேரடியாக சொல்லுவாங்க, ஆமா நான் பண்ற ஒர்க் பிடிக்கல, வேலை மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் மாறல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் பின்னாடி இருக்கு.
அப்ப இந்த மசில்ஸை வந்து நீங்க லூஸ் பண்றதன் மூலமா, அந்த டைட்னஸை ஃப்ரீ பண்றதன் மூலமாகவே கழுத்து வந்து வலியை வந்து சரி பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி, கணேச முத்திரைன்னு பேரு. முத்திரைன்னா என்ன மேம்? முத்திரைன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம வந்து கற்றுக் கொடுக்குற மெத்தடுக்கு வந்து சித்த முத்திரை அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். என்னன்னா, முத்திரை வந்து முன்னாடி பழங்காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக கலை. முத்திரை அப்படின்னா ஒரு சீல். நம்ம வந்து கையில ஒரு பொசிஷன் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து முத்திரைன்னு சொல்றோம். இப்படி ஒரு பொசிஷன் வைக்கிறோம்னா அது ஒரு முத்திரை. இது பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்துல நிறைய முத்திரைகள் இருக்கு, பயன்பாட்டுல இருக்கு. 70க்கும் மேற்பட்ட முத்திரைகள் பரதநாட்டியத்துல பயன்பாட்டுல இருக்கு. மருத்துவத்திலையும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான, ரொம்ப பழமையான எல்லா கலைகள்லையும் முத்திரையோட இணைந்துதான் இருக்கு. இப்போ கோயில்ல கடவுள் சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. கை ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரு முத்திரையில இருக்கும். அப்போ இந்த முத்திரை வந்து என்ன மாதிரியான கலை, என்ன மாதிரியான ஆர்ட் அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள ஐம்பூதங்களை ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை. இப்ப சித்த மருத்துவ அடிப்படையில பார்த்தோம்னா, நம்ம உடல்ல ஐம்பூத ஏற்றத்தாழ்வு தான் நோய்க்கான காரணமே. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய டெய்லி வாழ்வியல்லையே நம்ம அந்த வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்துவோம். பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. என்னடா ஐம்பூதங்கள், நம்ம உடம்புல என்ன பஞ்சபூதம் இருக்கு? நம்ம வெளியே பாக்குறோம், வெளியே பார்க்கும்போது மண் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு. ஆனா நம்ம உடம்புல இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஆனா நம்ம பேச்சு வழக்கிலேயே நம்ம சொல்லுவோம், மண்ணு மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம், தீயா வேலை பாக்குறாங்கன்னு சொல்லுவோம், தண்ணியா செலவு பண்றாங்கன்னு சொல்லுவோம், மனசை அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காத்தா பறக்குறான் அப்படின்னு சொல்லுவோம், சொன்னதை கேட்க மாட்டான், காத்தா பறக்குறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னா, நம்மளுடைய குணாதிசயத்தை குறிப்பிடுது இல்லையா? இப்ப மண்ணு மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, என் பையன் மண்ணு மாதிரி இருக்கான் அப்படின்னா, இருக்க இடத்துலயே அப்படியே இருக்கான், சோம்பலா இருக்கான் அப்படின்றது அர்த்தம். அப்ப ஒருத்தவங்க வந்து இந்த வார்த்தையை ரொம்ப தீயா வேலை பார்க்கறாருன்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்த வேலையை கம்ப்ளீட்டா ஃபுல் எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்து முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்போ நாம டெய்லி பயன்படுத்துற வார்த்தையிலேயே பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது வந்து உறுதியாகுது. அதுல இந்த பஞ்சபூதங்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம உடல்லையும் நோயா வருது, நம்மளுடைய மனதிலையும் நோயா வர்றது இந்த பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தக்கூடிய, இந்த ஏற்றத்தாழ்வை அதிகமாச்சுன்னா குறைக்கிறதுக்கும், குறைஞ்சா அதிகப்படுறதுக்குமான ஒரு அற்புதமான, ரொம்ப சிம்பிளான, எளிமையான கலை தான் இந்த முத்திரைகள். இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்முடைய சித்த மருத்துவத்தையும் நம்ம ஒரு 15 வருடத்துக்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்த அனுபவத்தையும் ரெண்டையும் சேர்த்து சித்த முத்திரைன்னு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இது வந்து சும்மா நீங்க ஒரு யோகா பண்றீங்க, கூட சேர்த்து கை ஒரு பொசிஷன்ல ஒரு முத்திரையில வச்சிருக்கீங்க, அப்படி கிடையாது. நேரடியா இப்ப உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, அல்சர் இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு முத்திரை. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, கழுத்து வலி, அதை சரி பண்றதுக்குள்ள முத்திரை. இப்ப இந்த முத்திரை எல்லாம் நீங்க சொல்லி தரீங்கல்ல மேம், இப்ப சொல்லும் போது அதை நம்ம செஞ்சோம்னா அது உடனே பலன் கொடுக்குதா? ஆமா. இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இப்ப நீங்க கழுத்து வலிக்கு ஒரு முத்திரை கேட்டீங்க. இப்போ கணேச முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு, ரொம்ப சிம்பிள். இப்ப 2 கைகள் இருக்குன்னா, ஒரு கை வந்து உங்களோட உடல் பக்கம் திருப்பி வச்சிருக்கீங்க, இன்னொரு கை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு இழுவை ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கணும். ஷோல்டருக்கு இப்படி கீழையும் போகக்கூடாது, ஷோல்டருக்கு மேலையும் போகக்கூடாது, கரெக்டா நம்மளோட ஷோல்டர் லெவல். ஆமா, ஷோல்டர் லெவல்ல வச்சுட்டு இப்படி ஒரு இழுவை, இவ்வளவுதான், புல். ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு நாளைக்கு 10 முறை? இல்ல, நான் சொல்றேன், இது வந்து ஒரு 10 கவுண்ட் பண்றீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி பொசிஷன் இப்படி திருப்பிடுறீங்க ஆப்போசிட்ல. திரும்ப 10 கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து இந்த இடத்துல தோள் பட்டையில தெரியுதா? உங்களால இந்த இடத்துல வந்து ஒரு இழுக்கிற ஒரு உணர்வை உணர முடியும். காற்றை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை பண்ணும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு நிதானம் வரும். இப்போ ரெகுலரா வாயு முத்திரை பண்ணும் பொழுது படுத்தோடனே தூக்கம் வராம ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம மண்ணோட குணம் பார்த்தோம் இல்லையா, திடம்னு, அதே போல காற்றுக்கு ஒரு குணம் இருக்கு. இன்னைக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாரும் கேட்கறது என்னன்னா ஆங்ஸைட்டி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.